பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 9 முதல் 11 வரை. என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், உம் அன்பனை படுகுழியை காணவிட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர், உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்திருப்பதற்காக உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம். இரவு நேரத்திலே கண்மணி போல் எங்களை பாதுகாத்து சாத்தானுடைய கரத்தில் விழுந்து விடாதபடி நாங்கள் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக உமது வான தூதர்களை அனுப்பி எங்களை பாதுகாத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நேற்றைய நாள் முழுவதும் இஸ்ரவேல் மக்களோடு நடந்ததை போல் எங்களோடு கூட நீர் நடந்து எங்களை பாதுகாப்போடு மீண்டும் எங்களுடைய வீட்டிற்கு அழைத்து வந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. வேலை செய்த இடத்திலே எங்களை வல்லமையாக உயர்த்தி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு எதிராக வந்த அனைத்து கடன் பத்திரத்தையும் நீர் அப்புறப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. அதிகாலையில் எழுந்து உமது திரு பிரசன்னத்தை உணர்ந்து உமது அன்பு முகத்தை தரிசித்து உம்மோடு பேசக்கூடிய வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கடந்து வருகின்றது. ஏனென்றால் நீர் எப்பொழுதும் எங்களுடைய வலப்புறத்தில் இருக்கின்றீர். எனவே நாங்கள் அசை உறாதபடி நீர் எங்களை பாதுகாக்கின்றீர். பற்றுறுதியையும் நம்பிக்கையும் நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றீர். மாசற்ற உள்ளத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். ஆண்டவரே, இறை பற்றி இல்லாத மனிதர்களிடம் இருந்து எங்களை பிரித்து எடுத்து ஆண்டவரே எங்களை பாதுகாத்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாக்கும் பொழுது எந்த ஒரு சாத்தானுடைய செயல்களும் எந்த ஒரு அந்தி கிறிஸ்துடைய வல்லமையும் எங்களை தொட முடியாது என்பதை நாங்கள் உணர்கின்றோம். ஏனென்றால் வல்லமை மிக்க போர் வீரரை போல நீர் எங்களோடு கூட இருக்கின்றீரே அப்பா. போர் அடிக்கக்கூடிய கருவியை போல நீர் எங்களை பயன்படுத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய செவிகளை திறந்து உமது வார்த்தைகளை கேட்க வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உயர்ந்த இடங்களில் கடந்து வர ஆசீர்வாதமான வாழ்க்கையும் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆனாலும் ஆண்டவரே, அநேக முறை உம்மை விட்டு வழி விலகி சென்று வேற்று தெய்வங்களை தேடி அலைந்து அந்த தெய்வங்களுக்கு பின்பாக சென்று எங்களுடைய ஆத்மாவை இழந்து போய் இருக்கின்றோம். ஜாதகம் பார்த்து இருக்கின்றோம் ஆண்டவரே. குறி சொல்கிறவர்களை தேடி சென்று எங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நாட்கள் பார்த்து இருக்கின்றோம். திருமண காரியங்களுக்காக எங்களுடைய பிள்ளைகளை தயாரிக்கக்கூடிய வேளையிலே நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து இருக்கின்றோம். மன பொருத்தம் பார்த்து இருக்கின்றோம். இவை அனைத்து உமக்கு அருவருப்பான ஒரு காரியம் என்பதை பிள்ளைகள் அறிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்க முடிகின்றது. ஆண்டவரை இவ்வாறு செய்யக்கூடிய வேளையிலே அவர்கள் சாவான பாவத்தில் விழுகிறார்கள் என்பதை இந்த நாளிலே நீர் உணர வைத்து அவர்களை உமது பரிசுத்த இரத்தத்தினால் கழுவிவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும். இளைஞர்களும் இளம் பெண்களும் பாவத்தில் விழுந்து அதிலிருந்து வெளியிலே வர முடியாதபடி பாவத்திற்கு அடிமையாய் இருப்பதை பார்க்க முடிகின்றது. என் ஆண்டவரை விட்டு வழி விலகி சென்று ஆண்டவரே பொய்மைக்கு மட்டுமே துணை சென்று மற்றவர்களை ஏமாற்றி மற்றவர்களை பாவத்தில் விழ வைத்து இந்த உலகத்தில் அதில் மகிழ்ச்சி கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் உண்டு. ஆண்டவரே, அப்படிப்பட்ட நபர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, பாவத்தை குறித்து கவலைப்படாதபடி ஆன்மாவை குறித்து கவலைப்படாதபடி பாவத்தில் விழுந்து பாவத்தில் உழந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன். ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நீர் தொட்ட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. In the name of Jesus, the mighty power will come over them
and cleanse their sickness and also their sins. Lord Jesus, இந்த நேரத்திலே நீர் அவர்களை தொடும் அப்பா, ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்திடுவீராக, உள்ளத்தை புதுப்பித்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா, உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களை தேடி வந்து எங்களுடைய பாவங்களை மன்னித்திருப்பதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் என்னோடு இணைந்து லட்சக்கணக்கான மக்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே, திருச்சபைக்காகவும் ஒவ்வொரு தலைவர்களுக்காகவும் அரசு அதிகாரிகளுக்காகவும் பாவத்தில் விழுந்து கொண்டு இருக்கிறவர்களுக்காகவும் ஏமாற்றுகிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறார்களே, அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களை திடப்படுத்திடுவீராக. எங்களுக்குள் இருக்கக்கூடிய பாவ சிந்தைகள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி இருக்கின்றீர். இதோ உமது பிள்ளைகள் கண்ணீரோடும் கவலையோடும் தூக்கத்தோடும் தேடி வந்து இதோ கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே, அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடும் அப்பா. அவர்கள் ஒவ்வொருவர் மீது மனம் இறங்குவீராக. நீர் அவர்களை தொடக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆண்டவரே, அநேக தாய்மார்களும் தந்தைமார்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்காக வேதனையோடும் கண்ணீரோடும் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே, அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவருடைய வேதனையை ஒப்புக் கொடுக்கின்றேன், அவருடைய கண்ணீரை ஒப்புக் கொடுக்கின்றேன், கவலையை ஒப்புக் கொடுக்கின்றேன், உள் உணர்வுகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். யார் யாருக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெப விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். உமது பெயரினால் இந்த நேரத்திலே நான் அதை ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. நீர் அவர்களை ஆசீர்வதித்து நீர் அவர்களை பலப்படுத்தி பலவீனங்களை எடுத்து மாற்றி ஆண்டவரே, தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்பதை போல் ஆண்டவரே திறப்பில் நின்று தேசத்திற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்களுக்காகவும் திருச்சபையில் இருக்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்கக்கூடிய வல்லமையும் பலத்தையும் நீர் கொடுப்பீராக. ஆண்டவரே, இதோ உமது முன்னிலையில் மகிழ்ச்சி மட்டுமே உண்டு தகப்பனே. உமது வலப்பக்கத்தில் எப்பொழுதும் பேரின்பம் உண்டு ஆண்டவரே. நாங்கள் உமது வழியை அறிந்திட செய்திடுவீராக. உம்முடைய திட்டங்களை அறிந்து அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. வேதனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். திரு பாடல்கள் 13வது அதிகாரம் 2வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, எத்தனை நாள் வேதனையுற்றும் எனக்குள் போராடுவேன், நாள் முழுவதும் என் இதயம் துயருறுகின்றது என்று சொல்லி யார் யாரெல்லாம் செபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய துயரை ஒப்புக் கொடுக்கின்றேன், வேதனையை ஒப்புக் கொடுக்கின்றேன். எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி நிம்மதியான வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுப்பீராக. அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். பொல்லாப்பான கேன்சர் நோயை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, நுரையீரல் சம்பந்தமான நோயை ஒப்புக் கொடுக்கின்றேன். இதயம் சம்பந்தமான நோயை ஒப்புக் கொடுக்கின்றேன். கல்லீரல் சம்பந்தமான நோயை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். என் ஆண்டவருடைய வல்லமை மிக்க கரம் அந்த நோயுள்ள இடத்தில் தொட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவராய் இருக்கின்றீர். உம்மை மட்டுமே நம்பி படுத்த படுக்கையாய் இருக்கக்கூடிய பிள்ளைகளை தொடுவீராக. சுய நினைவு இல்லாமல் இருக்கிறவர்களை தொடுவீராக. மூளையில் உள்ள பிரச்சனைகளை எடுத்து மாற்றிடுவீராக. இயேசு என்கின்ற பெயரினால் ஒரு அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. நீர் தொடுவதற்காக உமக்கு நன்றி, குணப்படுத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடும். நீர் அவர்களை தொட்டு இந்த நாளிலே ஆசீர்வதித்திருப்பதற்காக நன்றி. ஆத்துமாக்களை மோட்ச பாக்கியத்தில் கொண்டு சேர்த்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக,
உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, பணிமய தாயே, ஜெபமாலை அன்னையே, உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி நிறைவான ஆசீர்வாதத்தோடும் உமது மகனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம். தாயே, அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.